ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கோ இப்படி இடமண்டு. இந்த குளம் எங்கே இருக்குண்டா மன்னாரில் தேக்கமன்றதுக்கு அருகில் உள்ள ஒரு குஞ்சுக்குளத்துக்கிட்ட உள்ள ஒரு சின்ன நீர்த்தேக்கம் உண்டு. ஒரு ஆத்தங்கரை மாதிரி நல்ல ஒரு லொக்கேஷன், நல்ல ஒரு பிளேஸ். அந்த லொக்கேஷனில் சாட்டர்டே ஒரு சின்ன ஃபன் ஒன்று எடுப்போம் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போய் நாங்கள் அப்படியே ஒரு எலும்பில்லாத ஒரு நல்ல ஒரு ஆட்டிறைச்சி ஒன்று வேண்டி அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை வெட்டுறார். அந்த ஆட்டிறைச்சியை அப்படியே சின்ன பீஸாக வெட்டி அதை போட்டுட்டு அப்படியே நல்லா மீனும் நல்லா மலிவாக மன்னாரில் வாங்கியிருந்தோம். அந்த மீனையும் அப்படியே ஒரு குடல் எடுத்து நல்ல பொரியலுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே ரெடி பண்ணுறார். அதாவது கிராம ஸ்டைலில் வந்து நாங்கள் ஒரு கிராமத்து சமையல் ஒரு ஆத்தங்கரையில் வந்து ஒரு ஆற்றுல ஒன்று எடுத்திருந்தோம். அப்படியே வெட்டி துப்புரவு செய்த மீனுக்கு அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூவி அப்படியே மீன் பொரிக்கிறதுக்கு ரெடியாக நல்ல ஒரு கேஸ் அடுப்பு கொண்டு போயிருந்தோம். அப்படியே சிலிண்டரை போட்டு லைட்டாக கொழுவிட்டு அப்படியே ஒரு சட்டி கொண்ட வச்சுட்டு சின்ன சட்டியை வச்சுட்டு அப்படியே மீன் பொரிக்கலுக்கு மீனை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அப்படியே கொஞ்சம் உப்பும் போட்டு அப்படியே மீனை வந்து பிசைஞ்சு அப்படியே உப்பு மஞ்சள் வந்து ஊற விட்டுருந்தோம். சரி, இப்படி செய்து போட்டு அப்படியே எண்ணெயை விட்டு அப்படியே மீனை வந்து பொரித்தோம். முதல் கட்டமாக ஒரு சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம், ஒரு சோட்டி சண்டுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு மீன் பொரியலை வந்து முதல் நாங்கள் பொரித்து சாப்பிட்ருந்தோம். அந்த மீன் பொரிஞ்சோன்று இருக்குது. அப்படியே அதுக்கு அடுத்தபடியாக வந்து அப்படியே மீன் பொரித்து வர அது எடுத்து அப்படியே கிராமத்து ஸ்டைலில் ஆட்டங்கரையில் செய்யக்க வந்து நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே அதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் பட்டி போட்டு அப்படியே பச்சை மிளகாய் கீரி போட்டுவிட்டு சேர்த்து சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே அடுத்த வெங்காயம் வந்து வெட்டியிருந்தோம். அடுத்தது வந்து இறைச்சி கறிக்கு, ஆட்டிறைச்சி மற்றும் ஒரு கோழி இறைச்சிக்கு. அப்புறம் நாட்டு சேவல் உண்டு, நல்ல நல்ல சைஸான ஒரு நாட்டு சேவல் உண்டு வாங்கியிருந்தோம். அதை அப்படியே எங்களோட வந்த நண்பர்கள் சிலர் வந்து அதனை துப்புரவு செய்து அதனை வந்து வெட்டியிருந்தார்கள். அப்படியே குழம்பம் வச்சோம், கோழி இறைச்சி குழம்பு வச்சுருந்தோம். அப்படியே நல்ல மாதிரி எங்களோட சாட்டர்டே ஃபன் வந்து